தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி கிருஷ்ணகிரியில் இடைநிலை ஆசிரியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரியில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தர்ணா போராட்டத்தின் போது அரசு தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் என்கின்ற ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்றிட வகையில் 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்கிட 3 நபர் கொண்ட ஊதிய குழு அமைத்தமைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் 13 ஆண்டு கால இடைநிலை ஆசிரியர்களின் வேதனையை களைத்து தமிழகத்தில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும். 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஊதியம் 8,370 என வழங்கப்படும் நிலையில் அதன் பின்பு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு 5,800 ஊதியம் வழங்கப்படுகின்றது. ஒரே பணி ஒரே கல்வி தகுதி ஒரே பதவி என அனைத்தும் ஒரே மாதிரி இருந்தபோதிலும் ஒரே விதமான ஊதியம் வழங்காமல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமையை நிலைநாட்டி சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர். அப்போது மாவட்டம் முழுவதும் இருந்து 500க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்.